குடும்பம், ஜோசப் அக்யூனாஸ் தாமஸ் குடும்பம் நன்றியாக உண்டாகும். மரித்த அருள் தந்தை பிளேஸ் மற்றும் ஆரோக்கிய சுவாமி, கிளமன் ஜான், மேரி சுஷீலா, ஜார்ஜ் வில்லியம், செபாஸ்டியன், விக்டோரியுடைய ஆண்களை பார்வையாக உண்டாகும். இவரோடு சேர்ந்து நம்முடைய விண்ணப்பங்களையும் கொண்டாட்டுகளையும் இறைவனுடைய திருப்பாத்திரம் வைத்து கொண்டாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பொது காலத்தில் 16வது ஞாயிற்றுக்கிழமை சிறப்பிக்க வந்திருக்கின்றோம். இன்றைய நாளானது நம்மை தீமை விலக்கி நன்மை செய்து இறைவனுடன் இணைய அழைக்கின்றது. வாழ்க்கையிலே நன்மை மட்டும்தான் நம்முடைய குணங்கள் என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் சாத்தானின் சோதனையில் அடிபட்டு தீமைகளில் மூழ்கிவிட இன்றைய கால நவீன கருவிகளும் கணிய முறைகளும் நிறைவாக இருப்பதினால் நம்முடைய உள்ளத்தை எழுந்து தீமை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தீமையிலிருந்து விடுபட ஆண்டவர் பொறுமையாக காத்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய மக்கள் எப்பொழுது திரும்பி வருவார்கள்? பொறுமையோடு காத்திருக்கின்ற தேவனிடம் நாம் தீமைகளை விலக்கிவிட்டு நன்மையை செய்து ஆண்டவரோடு இணைந்து வாழ இறைவன் அழைக்கின்றார். இன்றைய வாசகம் முழுவதுமே இறைவன் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றார். நமக்கு ஜெபம் தெரியாமல் இருந்தாலும் நம்முடைய உள்ளத்திலிருந்து வார்த்தைகள் வரவிட்டாலும் தூய ஆவியானவர் நம்முள் இறங்கி அவர் நமக்காக பேசுவார் என்று 2வது வாசகம் தெளிவுபடுத்துகிறது. எனவே இறை வேண்டுதலோடு தீமையை அகற்றி நன்மை செய்ய நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இறைவனுக்கு அர்ப்பணித்து திருப்பலி வழியாக இறைவனை வேண்டி கொண்டாடுவோம். திருப்பலியில் தான் ஒப்பு கொடுத்த நம்முடைய குற்றங்கள் பாவங்கள் ஏற்றுக்கொண்டு மனமருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
மன்றாடுவோமா. ஆண்டவரே, உடம்பு கடிந்து அடியார்களாகியவர்களின் அருட்கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கையிலோ கர்த்தாகிய பிதாவான மத்தியில் கட்டளைகளை வைப்புடன் ஆர்வத்துடன் கடைபிடிக்க செய்தருளீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றில் இறைவனாக என்றென்றும் வாழும் ஆட்சி செய்த உண்மைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றின் மீதும் நீர் கருத்தாய் இருக்கிறீர். முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும்? உமது ஆற்றிலே நீதியின் ஊற்று. அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சி உரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறது. மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயவரும் போது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகிறீர். அதை அறிந்திருந்தும் செருக்குச்சூழ போரை அடக்குகிறீர். நீர் ஆற்றல் மிக்கவராயிருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறீர். மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கிறீர். ஏனெனில் நீர் விரும்பும் போதெல்லாம் செயல்புரிய உமக்கு வலிமை உண்டு. நீதிமான்கள் மனித நேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதின் செயலை வாயிலாக உம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உம் மக்களை நன்னம்பிக்கையால் நிரப்பினீர். ஏனெனில் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கிறீர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கு பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிக்கொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். என் தலைவரே, நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர். ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். ஆண்டவர், நீர் நல்லவர், மன்னிப்பவர். என் தலைவரே, நீரே இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சினமராதவர், பேரன்பும் உண்மையும் பெரிதும் கொண்டவர். என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும். உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும். உம் அடியானின் மக்களை காப்பாற்றும். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் உரோமிலிருந்து எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே உம்மை
விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள்கள் தூங்கும் பொழுது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளையும் விதைத்து விட்டு போய்விட்டார். பயிர் வளர்ந்து கதிவிட்ட பொழுது களைகளும் காணப்பட்டன. நிலைக்கு அவருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, என்பது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகளை காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உன் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கின்ற பொழுது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வரவிடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம், முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கு என கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு ஓமை. ஒருவர் கடும் விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும் பொழுது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஒரு ஓமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு ஓமைகள் வாயிலாக உரைத்தார். ஓமைகளின்றி அவர் அவரோடு எதையும் பேசவில்லை. நான் ஓமைகள் வாயிலாக பேசுவேன், உலகம் தோற்று முதல் மறைந்திருப்பதை விளக்குவேன் என்று இறைவாக்கில் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. அதன் பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்பொழுது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகளை பற்றிய ஓமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன், வயல் உலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள், களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் மாநில தூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறு உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிக்கெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சுளையில் நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியின் கருணை போல் ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இது கிறிஸ்துவன் வாழ்தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் காலை வணக்கமும் வாழ்த்துக்களும். பிரைஸ் தி லார்ட். பொது காலத்தில் 16ஆவது ஞாயிற்றை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே ஆண்டவராகிய கடவுள் நமக்கு சொல்வது ஓமை வாயிலாக இந்த உலக வாழ்க்கையில் நாம் நம்முடைய செயல்களும் எண்ணங்களும் சிந்தனைகளும் இறைவனை சார்ந்து இருக்கின்றதா அல்லது உலகத்தை சார்ந்து இருக்கின்றதா, நன்மையை வளர்த்துக் கொள்கின்றோமா அல்லது தீமையை வளர்த்துக் கொள்கிறோமா, அல்லது நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை விவரிக்க இன்றைய 3 ஓமைகள் வாயிலாக ஆண்டவர் இயேசு நமக்கு விரும்புகிறார். என் பையன் 8வது படிக்கிறான், நல்லா படிச்சுன்னு இருந்தான், கோவிலுக்கு கரெக்டாக வருவான், கேட்டரிங் கிளாஸ்லாம் கரெக்டாக வந்து சேர்ந்துருவான், நல்ல மார்க் வாங்குவான், நல்ல படிப்புன்னு சொல்லிவிட்டு தேவைப்பட்டால் செல்ஃபோன் தேவை இருக்கிற பொழுது எடுத்து பேசுவான், மற்ற இடத்துல விட மாட்டான். ஆனால் இப்போது மாறிவிட்டான். அந்த நடத்தை பார்க்கும்போது எனக்கே பயமாக இருக்கு என்று ஒரு குடும்பத்தில் இருந்த ஒரு தந்தை உணர்ந்தார். 2வதாக ஒரு கம்பெனியில் ஒரு ஆஃபீஸர், அந்த ஆஃபீஸரை பற்றி சொல்வார், நல்ல மனுஷன், எல்லாருக்கும் உதவி செய்வார், கேட்ட வந்தாலும் கண்டுக்க மாட்டார், இக்கட்டு நேரத்தில் பிரச்சனை நமக்கு கூட இருந்து உதவி செய்வார், இப்படிலாம் இருக்கிறவர் இப்போ எதை கண்டுக்கவே மாட்டேங்கிறார் என்று அங்கலாய்க்கின்ற தொழிலாளி கூட ஒரு முறை ஒரு பக்கம். 3வதாக நம்ம குடும்பத்தில் என் கணவர் என்னை அன்பு செய்தார், அப்படி பார்த்து பார்த்து எனக்கு வேலை செய்தார், 3 மாதங்கள் திருமணம் ஆகி 3 மாதங்கள் நல்ல அருமையாக இருந்தார், எந்த பழக்கம் கிடையாது, எந்த குடிப்பழக்கம் கிடையாது, ஆனால் இப்போது என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறார், கொடுத்து விட்டு வருகிறார், இதுவும் எனக்கு ஒரு பயமாக இருக்கிறது. இவ்வாறு
பிறர் அணுக முடியாத செயல்களை செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் இயேசு சொல்வது, நீங்கள் மனமாறி இறை அரசை நம்புங்கள். ஆண்டவர் அரசு என்று சொல்லுகின்ற பொழுது ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 14ஆம் அதிகாரம் 17 இறைவசனம் சொல்லப்படும் ஒரு வார்த்தை, இறையாட்சி என்பது உண்பதிலோ கொடுக்கின்ற அடிப்படையாக அல்ல, மாறாக தூய ஆவியார் என்ற நீதி, நேர்மை, அமைதியினுடைய அடிப்படையில் இருக்கு என்று புனித பவுலடியார் ரோமேயருக்கு திருமுகத்தில் சொல்வார். அந்த இறையாட்சியை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 3 உவமையின் வாயிலாக நமக்கு சொல்ல இருக்கின்றார். முதலில் சொல்லுகின்ற பொழுது அன்றாடம் நடக்கின்ற நிகழ்வு மூலமாக அவர் இந்த உவமைகளின் மூலமாக பேசுகின்ற பொழுது எளிய முறையிலே எளியவர்களுக்கு புரிகின்ற வரையிலே அவர் ஏற்றுக்கொள்வார் என்ற தன்மையிலே ஆண்டவர் இயேசு இறையாட்சியை பற்றி அவருக்கு விளக்குகிறார். அப்படி என்றால் கிறிஸ்தவர்களாக நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற பொழுது அந்த இறை அரசுக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கின்றோமா? கடந்த வாரத்திலே பார்த்தோம். கடந்த வாரத்திலே விதைப்போம் பூமி வழியோரமாக பாறை மேல் மற்றும் முற்பகுதியிலே நல்லெண்ணத்தில் விழுந்த விதைகள் பலன் கொடுத்தது. 3 வழியிலே பலன் இல்லை, நல்ல நேரத்தில் விழுந்து பலன் கொடுத்தது என்பதை நாம் பார்த்தோம். ஆனால் அந்த விதைக்கப்பட்ட அந்த விதைகள் நம்முடைய உள்ளத்திலே வளர்கின்ற பொழுது எத்தகைய தன்மையை வளர்கிறது என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே அது தீமைகளா நன்மைகளா என்பதை தான் இன்றைய வாசகம் நமக்கு விளக்குகிறது. சொல்லுகின்ற பொழுது வளரும் கலையை பொறுத்து ஆண்டு சொல்லும் பொழுது இது பகைவனுடைய வேலை. ஆண்டு சொல்லுவார், இது பகைவனுடைய வேலை. தொழிலாளர் பணியால் பார்க்கின்றார். நாம் விவசாயம் செய்கின்ற பொழுது அந்த விவசாயத்துக்கு தேவையான இந்த விதைகளை பொறுக்கி எடுப்போம். நல்ல முத்தன வேலை, இது நல்ல போட்ட நல்ல பலன் கொடுக்கும் என்று. ஆனால் கலைவனை விதையை யாரும் எடுத்துக்கொண்டு போவதில்லை. யாரும் விதைக்கின்ற பொழுது அந்த பண்படுத்தி உரம் போட்டு எரு போட்டு இருக்கின்ற அந்த நிலமானது விதைக்கின்ற பொழுது நல்ல விதைகளை மட்டுமே விதைக்கின்றோம். ஆனால் கலைவனுடைய விதையை நாம் எடுத்துக்கொண்டு போவது கிடையாது. அது விதைப்பது கிடையாது. ஆனால் விதைக்கு விட்ட பிறகு ஒரு 2 மாதம் கழித்து பார்த்தால் நல்ல விதையும் வளர்ந்திருக்கும், களைகளும் வளர்ந்திருப்பதை பார்க்கின்றோம். ஆண்டவர் சொல்லும் பணியாளர்கள் ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீங்கள் நல்ல விதைதானே விதைத்தீர், இதோ களைகள் வந்து விட்டது என்று சொல்வது ஆண்டவர் சொல்வார், இது பகைவனுடைய வேலை. நம்முடைய உள்ளமும் ஆன்மாவும் அப்படித்தான். ஆண்டவராகிய கடவுள் நமக்கு இறை வார்த்தை மூலமாக இறையரசு பரம் நாம் அனைவரும் ஒளிப்பிள்ளைகளாக இருக்க நாம் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நம்முடைய வார்த்தை கேட்டவளாக எந்த இந்த நம்முடைய உள்ளத்தில் வளர்க்கின்ற நற்செயல்களா அந்த தீமை செயல்களா என்பதை பார்க்கணும். உருவமற்றது சொல்லுகிற பொழுது அவர் பகனுடைய வேலை என்று யார் அந்த பகைவன், எப்படிப்பட்டவன் என்று சொல்லும்போது இயேசு குறிப்பிடும் பகவன் யார் என்று சொல்கின்ற பொழுது, உருவமற்றவர் ஆனால் உணர்வோடு கடந்தவர், உயிரற்றவன் ஆனால் உயிரை பறிப்பவர், உள்ளமற்றவன் ஆனால் உள்ளத்தை கெடுப்பவர். இயேசு பயன்படுத்தும் அவர்கள் ஆண்கள் தூங்குகின்ற பொழுது என்று ஒரு வார்த்தை சொல்லுவார். நாம் அனைவரும் இறைவனை மறந்துவிட்ட பிறகு மறந்து விடுகின்ற பொழுது அந்த சாத்தான் நாம் கொடியும் என்ன செய்கின்றான், நம்முடைய உள்ளத்திலே புகுந்து விடுகிறான். புகுந்து விட்டு இந்த கலைகளை விதைக்கின்றான். அப்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் சொல்வார்கள், நீ பணியால் சொல்வார், இதோ நீங்கள் நல்ல விதை தான் விதைத்தீர்கள், இப்படி எப்படி கலைகள் வந்துவிட்டு நாங்கள் பறிவிட்டு வருமா? அப்பொழுது ஆண்டவர் பார்த்து சிரிப்பார். இந்த வேலையாட்களை பார்த்து ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கின்றார், அதிக பிரசத்தனமாக இருக்கின்றார். இந்த கலைகளை பிடுங்கிவிட்டால் நான் சேர்த்து வைத்து பாதுகாத்து வைத்திருக்கின்ற கோதுமை கதிர்களை அவர்களும் எடுத்து பிடுங்கிவிடுவார்கள் என்று அந்த தன்மையிலே ஆண்டவர் பொறுமையோடு இருங்கள் என்று சொல்கிறார். கலகி வேண்டாம், அது வளரட்டும். ஏனென்றால் வளர்கின்ற பொழுது நாற்றாக இருக்கின்ற பொழுது எது கலைகள் எது நற்கதிர்கள் என்று சொல்ல முடியாத அளவுக்கு வளரும். ஆனால் வளர்ந்த பிறகு அப்பொழுது களை எடுக்கின்ற பொழுது நல்ல கதிர்களையும் நாம் எடுத்துவிடக்கூடும் என்பதனால் ஆண்டவராகிய கடவுள் சொன்னார், இது ரெண்டும் வளரட்டும் என்று நமக்கு நேரம் கொடுக்கின்றார், காலத்தை கொடுக்கின்றார், பொறுமை கொடுக்கின்றார். இவ்வாறு பொறுமை கொடுக்கின்றது அந்த சொல்லுகின்ற பொழுது நேர்மையாளர் நெறி கட்டவர்கள் என்ற தன்மையிலே ஆண்டவர் ஓவியங்களாக சொல்கின்றார். அப்படி என்றால் நம்முடைய குணநலன்கள் நல்லவை எடுத்துக்கொள்கின்ற பொழுது நேர்மையாளராக இருக்கின்றோம், தீமைகளை எடுத்து வாழ்கின்ற பொழுது நாம் நெறிக்கட்டவர்களாக வாழ்கின்றோம். இவ்வாறு நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவரை அவருடைய வார்த்தையை ஏற்று வளர்க்கின்ற பொழுது நாம் நெறிக்கட்டவர்களாக இருக்கின்றோமா அல்லது நேர்மையாளராக வாழ்கின்றோமா
என்று சொல்லுகின்ற பொழுது இறையாட்சியினுடைய விதையானது எங்கு விதைக்கப்படவில்லை என்பதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அப்படி விதைகள் என்று சொல்லுகின்ற பொழுது கோதுமை, இந்த ஓமைகளிலே இறையாட்சி என்று சொல்லுகின்ற பொழுது விண்ணரசு, இரண்டாவதாக 2 ஓமைகள் விண்ணரசு, அடுத்து இறுதி நாள் தீர்ப்பு. இறையரசை பரப்பி ஆண்டவராக இயேசு பரப்பிவிட்டு இறுதி நாட்கள் வரைக்கும் பொறுமையாக இருந்து நம்மை எதிர்நோக்குகின்றார். அந்த பொறுமையை காத்திருக்கின்ற பொழுது அவர்கள் எது மட்டும் தன்னுடைய வாழ்க்கையை தீமையை நோக்கி போகின்றார், ஒரு நாள் அவர்கள் திரும்பி வருவார்கள் என்ற அந்த பொறுமை, அந்த திரும்பி வந்து மனமாற்றவர்களாக மாறுவார்கள், இதோ என்னுடைய இறையரசின் நுழைவார்கள் என்ற அந்த பொறுமை. அப்படி சொல்கின்ற பொழுது ஒரு செரோக்கி என்ற அமெரிக்க நாடோடி அவர்கள் ஒரு முதியவர் ஒரு தன்னுடைய பேரனுக்கு ஒரு சொல்லுவார். அவருடைய உள்ளத்தில் 2 ஓநாய்கள், இந்த 2 ஓநாய்கள் ஒன்று நல்ல குணம் கொண்டது, மற்றொன்று தீய குணம் கொண்டது. நல்ல குணம் சொல்லும் போது பொறுமை, அமைதி, தன்னடக்கம், இவ்வாறு நல்ல குணங்களை கொண்டது. மற்றொன்று கெட்ட குணம் கொண்டது, கோபம், ஆங்காரம், அதிகாரம் கொண்ட ஓநாய். இது 2 ஓநாய்கள் எப்பொழுதும் சண்டை போட்டுக்கொண்டே இருக்குமா? இவ்வாறு சண்டை போடும், உனக்குள்ளும் சண்டை போடும், உலகத்திற்குள்ளும் சண்டை போடும் என்று அந்த பேரனை சொல்லிக் கொண்டிருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து அந்த பேரன் கேட்கிறான், தாத்தா இந்த ஓநாய்கள் எது ஜெயிக்கும் என்று கேட்கிறான். இந்த ஓநாய்கள் எந்த ஓநாய் ஜெயிக்கும்? அப்பொழுது அந்த தாத்தா சொல்லுவார், எந்த ஓநாய்க்கு நீ அதிகமாக உணவு கொடுக்கின்றாயோ அந்த ஓநாய் தான் ஜெயிக்கும் என்று சொல்லுவார். நன்மைக்கு நீ உணவு கொடுத்தாய் நல்ல குணங்கள் வளரும், தீமைக்கு நீ உணவு கொடுத்தால் தீமை வளரும் என்று சொல்லுவார். பிரியமானவர்களே, இதே போராட்டத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மை செய்வதா தீமை செய்வதா? இன்றைய காலகட்டத்தில், நவீன காலகட்டத்தில் மொபைல் இருக்கின்றது, டிவி சீரியல் இருக்கின்றது, எல்லா வசதியும் இருந்து கூட ஆண்டவரை நினைப்பது கிடையாது. ஒரு போராட்டம், ஒரு வாழ்வு, அசுத்தாவிக்கும் பரிசுத்தாவிக்கும் ஒரு போராட்டம், இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் ஒரு போராட்டம், கஷ்டத்திற்கும் துயரத்திற்கும் ஒரு போராட்டம், இந்த உலகத்திற்கும் கடவுளுக்கும் ஒரு போராட்டம். இப்படி போராட்ட வாழ்வில் நான் எதை நோக்கி பயணிக்கின்றேன் என்பதை நான் சொல்வார். அதனால்தான் விதைப்பவன் போய் செல்லுகின்றார். விதைப்பவன் கோதுமை 2 இரட்டிப்பாக சொல்லப்படுகிறது. விதைகள் கோதுமை என்று காலையில் விதைப்பவன் இழக்கிறார் பகைகள், எதிர்வில் செல்வது, அனைத்தையும் வளரவிடுவது, களை பறிப்பது, அடுத்தது களஞ்சியில் சேர்ப்பது, நெருப்பில் இடுவது. அந்த உணர்வுகள் சொல்லுகின்ற பொழுது இலக்கிழார் பொறுமையாக இருக்கின்றார், வேலையால் அவசரப்படுகின்றார். மனிதர்களுடைய நீர்ப்பணியை சொல்லும் பொழுது அவர் நேர்மையாக இருக்கின்றார், ஒரு நெறிக்கட்டவளாக இருக்கின்றார். கடைசியில் வாழ்வு நிலை சொல்லுகின்ற பொழுது கடவுள் பொறுமையாக இருக்கின்றார், மனிதன் அவசரப்படுகின்றார். இந்த பொறுமையில் தான் ஆண்டவருடைய வாசம் முழுவதும் சொல்லுகின்றார். அந்த பொறுமையிலே எப்படி சொல்ல முடியும்? நான் பொறுமையாக காத்து கொண்டிருக்க முடியுமா என்றால் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கின்றார். நீ எப்பொழுது மனமாறி திரும்பி வருவார், பாவ வழியை விட்டு வருவார், அல்லது தீமையிலே நான் பற்றி கொண்டதுதான் எனக்கு இன்பம் தருகிறது, நான் குடித்துக் கொண்டு நான் சுகமாய் வாழப் போகிறேன், சூதாட்டத்தில் களியாட்டத்தில் இருக்கப் போகிறேன், அல்லது வேசிக்காலத்தில் இருக்கப் போகிறேன், இதுதான் எனக்கு நிம்மதியான வாழ்வு என்று தீமையை வளர்த்துக் கொண்டே என்னுடைய வாழ்வில் செலவிடுகிறோமா? இல்லை, நான் கடவுளை சார்ந்தவன், கடவுளுக்கு ஏற்றவாறு என் வாழ்க்கை வளர்ந்திருப்பேன், ஜபத்தில், திருப்பலியில் மற்றும் எல்லாவற்றும் பக்கம் ஒரு சாட்சி வாழ்வார்கள். இந்த இறை அரசுக்கு தகுந்தால் என்னுடைய வாழ்க்கையை வளர்த்துக் கொள்வேன் என்று நன்மையை கோதுமை கல்விகளைப் போல நான் வளர முடியுமா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த இறுதி தீர்ப்பு நாளில் கோதுமை கதைகளை என்னுடைய களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பேன், தலைகளை நெருப்பில் இடுவேன் என்று இந்த இறுதி தீர்ப்பை சொல்லுகின்ற நாள். இவ்வாறு இந்த பொறுமையானது எப்படிப்பட்ட பொறுமையாக இருக்கின்றது சொல்லுகின்ற பொழுது, ஒரு இரத்தக்கணிர் படத்தில் மோகன் என்று கணவன் வந்து காந்தாவுக்கு சொல்லுவார். காந்தா வீட்டுக்கு வந்த உடனே மோகன் அப்பொழுது காந்தா என்ன செய்வார்? கணவனை பார்த்து கேட்பார், எனக்கு எப்பொழுது எங்களுக்கு நெக்லஸ் வாங்கி கொடுப்பீர்கள்? அப்பொழுது சொல்லுவார், கணவன் மோகன் சொல்லுவார், ராதாரவி சொல்லுவார், இல்லை இப்போ மார்க்கெட் நிலவரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்புறம் அடுத்தது பைசா இருக்கலாம், வெகு வேகமாக காலி ஆகிடுச்சு, அடுத்தது எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இப்படிலாம் பார்த்து எப்படி நெக்லஸ் வாங்க முடியும்? பொறுமையாக சொல்லுங்கள். இந்த பொறுமை அப்போ அவன் சொல்லுவார், காந்த சொல்லுவார், பொறுமையாக அது வறுமை உள்ளவர்கள் தான் பொறுமையாக இருப்பார்கள், பணக்கார பொறுமையாக இருக்க மாட்டார்கள் என்று
அவர் சொல்லுவார். பிரியமானவர்களே, இந்த பொறுமை இந்த இடத்திலே காத்திருத்தல். எதற்காக காத்திருக்க நம்முடைய வாழ்க்கையில்? பசுக்காக காத்திருக்கின்றோம். என்னுடைய நினைவுகள் நிறைவேற காத்துக்கொண்டு இருக்கின்றோம். என்னுடைய உள்ளத்தின் ஆசைகள் நிறைவேற காத்துக்கொண்டு இருக்கின்றோம். மற்றும் நான் பயணப்படுகின்ற போது எந்த ஒரு நிலையிலும் நான் காத்துக்கொண்டு இருக்கின்ற ஒரு காத்திருத்தல். இரண்டாவதாக மன ரீதியான ஒரு பொறுமை. மன ரீதியான ஒரு பொறுமை என்று சொல்லுகிற பொழுது ஒரு ஆசிரியர் பாடம் எடுத்துக் கொண்டு இருக்கின்றார். 2 மாணவர்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றார். உற்று பார்க்கின்றார். அவனுடைய மனது சொல்லுகிறது அவனை வெளியே போகவில்லை என்று சொல்ல முடியும். ஆனால் பொறுமை காக்கின்றார். அவன் எப்பொழுதுதான் படிக்கின்றான் பார்க்கும். ஆனால் அந்த பொறுமையிலே அவன் தன்னுடைய உள்ளத்தினுடைய உணர்ச்சிகளை முதிர்ச்சி அடைய செய்கிறார். இந்த பொறுமையானது அந்த பிள்ளைகளை மனமாற்றம் அடைய செய்கிறது. பேசுவதை நிறுத்திவிட்டு பாடத்தை கவனிக்கிறார். இது உலகளாகிய ஒரு பொறுமையாக இருக்கிறது. இரண்டாவதாக தனக்குள்ளே ஏற்படுகின்ற பொறுமை. காலம் காயத்தை ஆற்றுவது. நம்முடைய உடம்பில் ஒரு காயம் ஏற்படுகின்ற பொழுது இந்த காயம் ஆறுகின்ற வரையில் பொறுமையோடு இருக்கின்றோம். இது நம்முடைய தாக்கத்தை. ஒரு காயம் ஆறுகின்ற வரை அது எத்தனை வேலை இருந்தாலும் சரி, நாம் ஓய்வெடுத்து நம்முடைய மனநிலையை பக்குவப்படுத்தி அனுபவபூர்வமாக அந்த காயத்தை ஆற்ற வேண்டும், நலமாக வேண்டும் என்ற அந்த பொறுமை இருக்கிறது. எனவே இதைவிட மேலான ஆண்டவர் நமக்கு இந்த பொறுமை கொடுக்க பொறுமையோடு காத்திருக்கின்றார். முதல் வாசகத்தில் நம்முடைய ஆற்றலின் வலிமையால் அவர் நம்மை தீர்ப்பிடுவர் கிடையாது. மாறாக அந்த ஆற்றலால் நமக்கு நடுத்தீர்ப்பு கொடுப்பார். நீதியுள்ள தேவன், பொறுமையுள்ள தேவன், கனிவுள்ள தேவன் என்று முதல் சாலமோன் ஞானம் சொல்லப்படுகிற அந்த வார்த்தையிலே அந்த கனிவுள்ள தேவன் பொறுமையோடு நம்மை பார்த்து நம்முடைய இருக்கின்றார். எனவே கலைகளை கோதுமை கதைகளை பல அந்த நிலக்கிழார் கோதுமை கலைகளை களத்திற்கு சேர்ப்பது போல நம்முடைய உள்ளத்தில் விளைகின்ற நற்செயல்கள் மூலமாக இறையரசை கட்டி எழுப்ப வேண்டும் என்று இறைவன் ஆசைக்கின்றார். எனவே இறையரசு என்பது நாம் வாழ்கின்ற பொழுதே இறைவன் நம்மில் உரைகின்றார், நம்மில் வசிக்கின்றார். நம்முடைய நற்செயல்களால் அவரை காண முடியும். ஒவ்வொரு நற்செயலும் இப்படிதான் அபிலாம் தேசமான் சொல்லுவார். தன்னுடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்ற ஒரு சிறிய சிறிய செயல்களுமே இறைவனை மகிமைப்படுத்துகிறது. அப்படி என்றால் நாம் செய்கின்ற நல்ல செயல், சிறிய செயல் கடவுளை மையப்படுத்துகிறது. அது செய்கிற சொல்கிறார். எனவே ஒரு சிறிய கடுகானது பெரிய மரமாகி மறைவதற்கு பயன்படுவது போல சிறிய செயலானது பெரிய இறையரசை பார்ப்பதற்காக ஒரு சாட்சியற்ற வாழ்வை வாழ்கிறேன். அதே போல புளிப்பு மாவு என்று சொல்லும்போது 8 மரங்கள் புளிப்பு மாவின் ஒரு சிறிய அளவு புளிப்பு ஏற்படுது. அது முழுவதுமாக புளிப்பை ஒரு பயன்படுவது போல அந்த ஒரு சிறிய செயலானது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற இறையரசானது நம்முடைய வாழ்விலை காண முடியும். எனவே ஆண்டவராகிய கடவுள் நம்மை அழைக்கின்றார். இறையரசுக்கு வித்திட்ட அந்த கோதுமை நற்கதிர்களைப் போல நாம் தீயரை விலக்கிவிட்டு நன்மை செய்ய இறைவன் ஆசிக்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவனுடைய வார்த்தையை வாசிக்கின்ற போதெல்லாம் தூயாவியர் நம்மோடு பேசுகின்றார், நம்மோடு உருவாடுகின்றார். இவ்வாறு இறைவனுடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே நிலையாக மாற்றி நற்பலன்களை அடைய நாம் ஒவ்வொரு நாளும் இறைவேண்டலோடு தூயார்கள் கொண்டாடுவோம். எதை வேண்டுவோம், எப்படி ஜெபிப்போம் என்று இல்லாமல் ஆண்டவரே என்னுடைய தூயாய் வரவிட்டு எனக்கு ஜெபிக்க கற்றுத்தார். இதனால் ஒவ்வொரு நாளும் உம்மை பொழுது வாழ கிருபை சேரும் என்று இறையோடு வேண்டி கொண்டாடுவோம். ஆமென். எல்லாம் வல்ல பிதாவாகிய சரேஸ்வர சத்கின்றேன். அவருடைய நம்முடைய ஆதரவை சுகின்றேன். இவர் பசுத்தாவினால் கற்பாமோய் போட்டு அதிகாரத்தில் பாடுபட்டு சிலைவலை அறிவுண்டு மறித்து அடக்கப்பைப்பட்டார். அதாவது நெருங்கி 3ஆம் நாள் மனிதருக்கு விட்டெழுந்தார். பிதாவாகிய தன்னுடைய வலது பக்கத்தில் விட்டிருக்கின்றார். அவருடைய சீரையும் திருக்குவார். பசுத்த கத்தலுக்கு திருச்சபை சொல்கின்றேன். உயிரினுடைய சமூக புரோஜனை சொல்கின்றேன். பாவப்பட்டு சொல்கின்றேன். சகிர உத்தானத்தை சொல்கின்றேன். நித்திய ஜீவித்தை சொல்கின்றேன். ஆமென். அன்பிற்க சகோதரர்களே, இறை வார்த்தை கேட்டு நம் வாழ்வில் பலன் தரக்கூடிய நல்ல பண்புகளை கொண்ட நிலமாக நம் இதயங்களை மாற அருள் வேண்டும். தந்தையான இறைவனிடம் நம்பிக்கையோடு கொண்டாடுவோம். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன் திட்டப்படி வழி நடத்தி செல்லும் திருத்தந்தை லியோ, என் பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர்,
பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் இறை நம்பிக்கைக்கு எதிரான மரபுகளை கண்டு தள்ளாமல் மன உறுதியுடன் இறை மக்களுக்கு பணியாற்றி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் நாட்டு தலைவர்கள் ஜாதி மத பேதமின்றி சமத்துவ சமுதாயம் உருவாக உழைக்கவும் தன்னலமின்றி தியாகம் உள்ளம் கொண்டு வாழவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் மற்றவர்கள் வாழ்வில் கலைகளாக இல்லாமல் பயிர்களாக வளர்த்து பயன் தருபவர்களாக இருக்க வேண்டிய அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் இளைஞர் இளம்பெண்கள் உலக ஆசைகளை கண்டு மயங்கி விடாமல் நீர் கொடுத்த திறமைகளை நல்முறையில் பயன்படுத்தி நல்வழியில் தங்கள் பாதைகளை அமைத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்படி தனிப்பட்ட எங்களுக்காக மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எங்களை முழுமையாக அறிந்தவர் நீரே. நாங்கள் மற்றவர்களுக்கு துருமாதிரியாக இல்லாமல் எடுத்துக்காட்டான வாழ்ந்து அந்த அரசியல் முறையை தகுதி பெற செய்துள்ளது. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஆடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரி, நம் அனைவரும் கொடுத்த திருப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக கொண்டாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றுக் கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு வழிகளும் திருமாணிகளை வாழ்வரை வழியை முழுமை பெற செய்தி ஆவேலின் காணிகள் விதாசு வழி முடிவுபடுத்தியது போல மதுமாட்சி மேன்மைக்காக எரிப்பற்றுள்ள மொழியாக ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கு பயன்பட செய்தருளீராய். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு
செலுத்தி அதை பிட்டு தம் சிறைகளுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சேரலுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தில் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாலை பொருள். செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கோடும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையிடம் உங்களிடம் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பீட்டர் மற்றும் துணையாயர்கள் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்தரிடம் ஈரோடிலிருந்து அழைத்துக் கொண்டு அருட்தந்தை பிளேஸ் மற்றும் ஆரோக்கிய சுவாமி, கிளமன், ஜான், மேரி, ஷீலா, ஜார்ஜ், வில்லியம், செபாஸ்டியன், விக்டோரியன் வழியாகவே வந்தரிடம் உன் திருமகனோடு அவனை இணைப்பில் இணைக்கப்பட்ட இவர்கள் உயிர் பெறும் அவரை போல இருக்கச் செய்தரிடம் வேறு உயிர்த்தின் மெதுவுடன் உயிர் சகோதர சகோதரிகளே, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கொண்டு திரும்பக ஒளியினுள் ஏற்றரிடம் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாய் எனப்பட்ட மரியாதையுடைய கணவரான யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு நூறாயிரந்தோராகிய புனித அனைவரிலும் நாங்கள் நிலைவாய் பாவம் தகுதி பெற்று இன்று மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போந்தேற்று மர்மலம் இவந்தாடுகின்றோம். இவர் வழியா இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினால் பயிற்சி பெற்ற நம் அனைவரும் துணிந்து சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தல்லும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நம்மை உண்டாடுகிறோம். ஒரு இரக்கத்தின் உதவியால் அந்த பாவத்திலிருந்து ஏற்படும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி எல்லாமாயிருக்குமா நாங்கள் எதிர்நோக்கி இருக்க
மீட்பதற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆற்றியும் வல்லமையும் ஆற்றியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிற திருத்துதல் மங்கே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்டோம். உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்தல்வீரார். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உங்களுடைய அமைதி அனைவரோடும் இன்னும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். பாவம் போக்கும் இருநிலை மரியே எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இருநிலை மரியே எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இருநிலை மரியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் சமரி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். என் ஆண்டவரே, எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தோழரும் ரத்தமும் நம்மை காத்து நிலைவார் அளிப்பதாக. ஆமென். Yes,
மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணப்பமறைவர்களாக நிறைவு செய்தும் மக்களுடன் கனிவாய் பங்கேற்கும் உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வதை நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். குட் மார்னிங். என்னுடைய நற்செய்தி கேட்டீங்களா? நான் கேள்வி கேட்கட்டுமா? பேசாமல் இருக்கிறத பார்த்தா வேண்டாம் சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. கிறிஸ்துவனுடைய இது நல்ல சீடு வச்சுக்கோங்களேன். அதாவது விதை, நல்ல விதை. எங்கெல்லாம் நல்ல விதை இருக்கோ அங்கே எல்லாமே கெட்ட விதை கூட இருக்கும். அது இயற்கையாக வரக்கூடிய விஷயம்தான். அது தவிர்க்கவே முடியாது. எங்கெல்லாம் நல்லவங்களும் இருக்காங்களோ அந்த இடத்துல கெட்டவங்களும் இருப்பாங்க. கேள்வி என்னன்னா, நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா? நீங்கள் தான் பதில் சொல்லணும். நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்முடைய மனசாட்சி பிரகாரமா நம்ம நல்லது சிந்திக்கிறோமா, கெட்டது சிந்திக்கிறோமா? எதுக்காக நான் வாழ்கிறேன்? என்னுடைய குறிக்கோள் என்ன? நான் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு என்ன மீனிங்? இப்போ நான் வாழ்கிறேன், அதுக்கு ஒரு மீனிங் இருக்குமில்ல. சும்மா நம்ம என்ன வாழ்ந்தோம் அப்படி இல்லை. ஒரு மனிதனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கும். அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரு தகுதியும் நமக்கு தேவை. இந்த வாழ்க்கையில் நான் வாழும் பொழுது என்னுடைய குறிக்கோள் என்ன? இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் நம்ம கேட்கும் பொழுது அது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சிந்தனை கொடுக்கும். என்னோட நற்செய்தி தான் சொல்கிறது. கடவுள் இவ்வளோ பொறுமையாக இருக்காங்க. சில நேரத்தில் நல்லவங்க இருக்கிற இடத்துல கெட்டவங்க இருக்கும் பொழுது அவங்க தொடர்றதில்லை. கடவுள் ஒரு அலோவ் பண்ணுறாங்க, சரி பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்க. சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் இது தேவை. சில நேரத்தில் நம்ம பொறுமையாக இருக்கிறது நல்லது. சில நேரத்தில் சில பிரச்சனைகள் சில பேர் கொடுத்துனே இருப்பாங்க. இட்ஸ் ஓகே, ஒரு விஷயம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அந்த பொறுமையோடு நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் கடவுளுடைய ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் என்னுடைய நற்செய்தி. நம்ம சில நேரத்தில் நம்மளை கடவுள் என்ன சொல்கிறது, சரி என்ன இந்த உலகத்தில் இவ்வளோலாம் நடக்குதே அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வரும். கடவுள் ஏன் பேசாமல் இருக்கிறாருன்னு தெரியும், ஒரு கேள்வி வரும். ஆனால் அந்த பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. அதனால் சில நேரத்தில் நம்ம நல்லவர்களாகவே வாழ வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த நல்லவர்கள் ஆக இருப்பதனால தான் சில நேரத்தில் மழையும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே நல்லவர்களாகவே இருக்கிறது நம்ம முயற்சி பண்ணோம். எல்லா கிறிஸ்தவரோட நல்லவர்கள் சொல்ல முடியாது. சில பேர் ஏமாற்றுவாங்க, சில பேர் பொய்த்துக்கிறவங்க பேசுவாங்க, சில பேர் பொசிஷனுக்காக ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க, சில பேர் பொலிட்டிக்கல் பெனிஃபிட்டுக்காக விற்றுருவாங்க, சர்ச்சை கூட விற்றுருவாங்க. அந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குது. அதனால் நம்ம எப்பொழுதுமே நல்லவர்களாக இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஏன்னா கடவுள் நல்லது. இன்று தாய் தொழிற்சி பண்ணது என்கொயரி சண்டே அப்படின்னு விழா கொண்டது. என்கொயரினா அதாவது கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும், மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம உதவியாக இருக்கணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்று சிறு பிள்ளைகளுக்கு 9 மணிலேருந்து 11 மணி வரையும் ஒரு மூவி இருக்கும். அதனால் பிள்ளைங்களை கேட்டிசனுக்கு அனுப்பிச்சி விடணும். 9 மணிக்கு அவங்களுக்கு அந்த மூவி. சில நேரத்தில் பிள்ளைகள் சில இந்த வெறும் ஓரலாக நம்ம சொல்கிறது இல்லாமல் அவங்க கொஞ்சம் ஆக்டிவாக க்ரியேட்டிவாக பண்ணும் பொழுது பசங்களுக்கு நல்லதாக இருக்கும். அந்த படப்பெண் இப்படின்னு சேர்ப்பதை கேட்டிசன் பெரும்பாலும் நீங்கள் பூசைக்கு 11 o'clock பூசைக்கு தான் நாங்கள் அனுப்பணும் பசங்களை இருக்கேன். அது ஒரு கலெக்டிவாக இருக்கும், பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் மற்ற பூசைக்கு நீங்கள் கொண்டு வரணும். பசங்களை 7 மணிக்கோ 8 மணிக்கோ அவங்களுக்கு இன்னும் ஒரு 11 o'clock ஒரு மாதம் இருக்குது. அதில் நீங்கள் அனுப்பி வைங்க. பசங்க பசங்களோடு இருக்கும் பொழுது அவங்க சில நல்ல விஷயத்தெல்லாம் கற்றுக்குவாங்க. இந்த வாரத்துடைய விழாக்கள் புதன்கிழமை மேரி மேக்தலினுடைய விழா, சனிக்கிழமை சென்ட் தாமஸ் போஸ் அவருடைய விழா, 26ஆம் தேதி அன்று நம்முடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்டர்லி பீப்புளுடைய நாள். அன்றைக்கி நம்ம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை
9 மணி திருப்பலியில் வந்து நம்ம ஸ்பெஷலாக வந்து 70 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பாக ஒரு மாஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதாயிட்டு ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் 70 வயசில் இருக்கிறீங்களோ அவங்க வந்து 8 மணி பூசைக்கும் 9 மணி பூசையில் வந்து பகிர்ந்து கொள்ளலாம். இந்த பிளேஸ் ரிசர்வ் ஆகிருக்கு, இங்கே யாரும் உட்காரக்கூடாது. அது வந்து சீனியர்ஸ்க்காக வச்சுருக்குது. அந்த 70 வயசில் மேலே இருக்கிறவங்க வந்து இங்கே இருக்கலாம். அவங்களுக்காக நம்ம சொல்லிப்போம். இன்று 9 மணி திருப்பலி முடிந்த பிறகு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதில் வந்து எப்போ இருக்கிறவங்க வந்து சேரலாம். இன்று வந்து நம்முடைய சர்ச்சில் வந்து 11 மணிக்கு மேலே ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் 35 வயசு மேலே இருக்கிற அவங்களுக்கு வந்து தந்தையர்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன், ஒரு ஜாலியாக. அதனால் எல்லாம் வந்து கலந்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு கிரிக்கெட் தெரியுமோ தெரியாதோ பரவாயில்லை, ஜஸ்ட் வாங்க. ஒரு என்டர்டைன் வீட்லேயே வந்து என்ன பண்ண போகிறீங்க, ஒய்ஃபை பார்த்து போர் அடிச்சுருக்கோம் அவங்களுக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக. ஓகே, ஸோ அதனால் ஹஸ்பண்ட் கிரவுண்டில் இருக்கிறது ஒய்ஃப் கூட பார்க்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். பசங்க இங்கே இருப்பாங்க, அது ஒரு ஜாலியாக இருக்கும். அன்பியத்தில் வந்து எல்லாருக்கும் பேர் கொடுங்க சொல்லியிருக்கேன். தயவுசெய்து வந்து அது பேர் கொடுத்துருக்கோங்க. தயவுசெய்து 11 o'clock வந்துடுங்க. இன்று வந்து விமென் கமிஷன் வந்து 8 மணிலேருந்து 11 மணி வரலையும் ஒரு டெஸ்க் போட்டிருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அது வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி ஏதாவது வேணும் அப்படின்னா, இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அவங்ககிட்ட போய் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்று மற்றும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து மார்த்தாஸ் ஹாஸ்பிட்டல் வந்து பிளட் டொனேஷனுக்காக வராங்க. அது வந்து கொஞ்சம் எமர்ஜென்சியாக வேணும் அப்படின்னு சில பேருக்கு வந்து ஏழப்பட்டவங்க யாருன்னா அட்மிட்டாங்கன்னா பிளட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக கிடைக்கிறது இல்லை. அவங்களுக்காக தான் இந்த பிளட் டொனேஷன். அதனால் பிளட் டொனேஷன் வந்து எவ்ரி 3 months 4 months செய்யலாம். அது ஒன்றும் தவறு கிடையாது. அதனால் நீங்கள் எவ்வளோ பிளட்டை நம்ம வந்து வெளியே எடுக்கிறோமோ அவ்வளோ நம்மளுக்கு சுத்தமாகிட்டே இருக்கும். அதனால் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து பிளட் டொனேஷன் கொடுக்கலாம். யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ நம்ம ஆஃபீஸ் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் அதை போய் பாருங்கள், பிளட் கொடுங்க. அன்பியங்கள் வந்து புதன்கிழமை வந்து தெரேசா ஆஃப் சைல்ட் 6 மணிக்கும், சனிக்கிழமை சென்ட் செபாஸ்டின் 6 மணிக்கும் இருக்கும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சென்ட் ஜூட் 4 மணிக்கும், சென்ட் தாமஸ் மதர் தெரேசா லேடி ஆஃப் ஃபாத்திமா 6 மணிக்கு இருக்கும். இதோட லாஸ்ட்டு நான் அனௌன்ஸ் பண்ணுறது, நம்மளுடைய பாரிஷ் மைனாரிட்டி செல்லில் வந்து இந்த 1ஆம் கிளாஸ்லேருந்து கிராஜுவேஷன் டிகிரி படிக்கிற பசங்களையும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து 4 மணிலேருந்து 6 மணி வரையும் ஆஃபீஸ் ஓப்பனாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவர்கள் வந்து பாருங்கள். கடந்த வாரம் காணிக்க மொத்தம் 54,810 ரூபா.